டெமு, அலி எக்ஸ்பிரஸ்ல கேர்ள் ஃப்ரெண்டுக்காக ஆர்டர் பண்ண கிஃப்ட் இன்னும் வரலையேன்னு ஃபீல் பண்றீங்களா? ரூ. 5000க்கு ஆர்டர் பண்ண பார்சல் டெலிவரி பண்றப்போ 10,000ன்னு காட்டுதா? அதுக்கு என்ன காரணம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த இ-காமர்ஸ் சிஸ்டம் எல்லாம் வாரதுக்கு முன்னாடி ஒரு காலத்துல ஒரு பொருள அதிகமான அளவு வித்ததுக்கு பின்னால அந்த பொருளுக்கு தான் இன்னும் நிறைய தடவை விற்கப்படுறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கும். ஆனா இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நிஷ் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸை அதிக அளவுக்கு விற்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ஸை சுத்தி அதிகமான மக்கள் சேரக்கூடியதா இருக்கு. இதை தான் நாங்க லாங் டெயில் எக்கனாமிக்ஸ்னு சொல்றோம். உதாரணத்துக்கு ஒரு புக் ஷாப்பை எடுத்துக்குவோம். முன்ன காலத்துல பொதுவா புக் ஷாப்ல விற்கிற புக்ஸ் எல்லாமே நிறைய பேர் வாசிக்கிற, வாங்குற ஃபேமஸான புக்ஸா தான் இருக்கும். அந்த மாதிரி புக்ஸை தான் அதிகமான குவான்டிட்டியில விற்பாங்க. புக் ஷாப்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கிறதால இந்த ஒருத்தர் 2 பேர் வாசிக்கிற நிஷ் ப்ராடக்ட்ஸை அங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல எந்த பயனும் இல்லை. ஆனால் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டோரிங் அவசியம் தேவையில்லாமல் போயிடுச்சு. அதனால நிஷ் மார்க்கெட்டில் ஒரு 2 பேருக்கு புக்ஸ் தேவைன்னா அதை விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் எழுதுறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் உருவாகுது. ஏன்னா ஸ்டோர் பண்ணுற தேவை இல்லைங்கிறதுனால நிஷ் மார்க்கெட் ப்ராடக்டை ஒருத்தர் தேடும்போது அதை செலக்ட் பண்ணி டெலிவர் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்படி தான் இந்த டெமு, அலி எக்ஸ்பிரஸ், ஈபே மாதிரியான பிளாட்ஃபார்ம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதனால தான் இப்போ எல்லாரும் குறைஞ்ச விலையில் நிறைய பொருட்களை வாங்க தொடங்கியிருக்காங்க. இது கஸ்டமர் சைட்ல இருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா அவருக்கு விலையும் குறைவாக கிடைக்குது, அதே நேரம் வாங்குறதுக்கு நிறைய சாய்ஸஸ், அதாவது தெரிவு செய்யக்கூடிய சுதந்திரமும் கிடைக்குது. Booking.com, Airbnb மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இதே விஷயம் தான் நடக்குது. கஸ்டமர் விரும்புகிற மாதிரியான ஹோட்டல் டைப்ஸை செலக்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. ஆனால் இந்த டெமுலையும் அலி எக்ஸ்பிரஸ்லையும் என்ன நடந்துச்சு? ஸ்ரீலங்காக்கு இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் பழக்கப்பட்ட பின்னால வர்றது எல்லாமே சின்ன சின்ன பார்சல்ஸ். பெரும்பாலும் 1 கிலோ, 2 கிலோ, 1 கிலோவை விட வெயிட் குறைவாக இருக்கிற சின்ன பார்சல்ஸ் தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. பொதுவாக இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது கஸ்டம்ஸ் ஊடாக வர்ற நேரம் கிளியரிங்ஸுக்கு உட்படணும். இப்படி கிளியரிங்ஸ் நடக்கிற நேரம் அந்த பொருளுடைய HS கோட் என்னங்கிறத பார்த்து தான் அதுக்கான வரி அறவிடப்படுது. பொதுவாக எல்லா பொருட்களுக்கும் தனித்தனி HS கோட் இருக்கும். கட்டுமான பொருட்களுக்கு ஒரு HS கோட், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸுக்கு ஒரு HS கோட்னு இருக்கும். அந்த HS கோட் கேட்டகரிக்கான தீர்வை வரியை தான் கஸ்டம்ஸ் அறவிடுவாங்க. கட்டுமான பொருட்கள் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற சப் கேட்டகரிஸுக்கு ஏற்ற மாதிரி HS கோடும் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போகும். அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு தீர்வை வரியும் அறவிடப்படுது. ஆனால் இலங்கைக்கு இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் ஊடா வந்தது எல்லாமே முதல்ல சொன்னது மாதிரி வெயிட் குறைஞ்ச பர்சனல் யூஸுக்காகவோ இல்லைனா நானாவித தேவைக்காகவோ பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். ஸோ இது எல்லாமே இன்ஃபார்மல் கேட்டகரிக்குள்ளே தான் கேட்டகரைஸ் ஆகும். அதனால HS கோட் படி இல்லாமல் அதோட வெயிட்டை வச்சு தான் அதுக்கு தீர்வை வரியை விதிச்சாங்க. ஸோ சின்ன பிள்ளைங்களுடைய டாய்ஸ் மாதிரியான வெயிட் குறைஞ்ச பொருளுக்கு தீர்வை வரியே இருக்காது. கொஞ்சமாக வெயிட் உள்ள பேக்கேஜஸுக்கு 300 ரூபா, 800 ரூபா மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டில் தான் தீர்வை வரியாக எடுக்கப்பட்டுச்சு. இந்த வரிகள் எடுக்கப்பட்டது HS கோட் படி கிடையாது. காலப்போக்கில் இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் டெவலப் ஆக ஆரம்பித்ததும் மக்கள் நிறைய ஆர்டர் பண்ண தொடங்கிட்டாங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கடந்த கொஞ்சம் மாதங்களுக்குள்ள உங்கள் பையிங் பேட்டர்ன் எப்படி மாறி இருக்குன்னு, நீங்கள் எத்தனை தடவை ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ இதனால் கஸ்டம்ஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ரெவென்யூ லீக்கேஜ், அதாவது வருமான குறைவு ஏதாவது ஏற்படுதான்னு ஒரு டவுட் வந்திருக்கு. அதனால் முன்ன மாதிரி கிலோகிராமை வச்சு வரிகளை விதிக்காமல் வரக்கூடிய எல்லா பொருளுக்கும் ஒரு HS கோட் டிக்ளேர் பண்ணி அதுக்கு ஏற்ற டேக்ஸ் அமௌண்ட்டை அறவிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனி வெயிட் குறைவான பொருளுக்கு வரி இருக்காது, 1 கிலோ மாதிரியான பொருளுக்கு 300 ரூபா, 800 ரூபா வரிங்கிற கதை இல்லாமல் எல்லா பொருளுக்கும் ஒரு HS கோட் கொடுத்து அதுக்கான ரேஞ்சில் தான் வரி அறவிடப்படுது. அதே நேரம் அட்வொகாட்டாவை ஃபாலோ பண்ணுறீங்களா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தீர்வை வரி அதிகமாக இருக்குன்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி நாங்கள் சொல்லியிருக்கோம். இலங்கையோட தீர்வை வரி சிஸ்டம்ங்கிறது ரொம்ப சிக்கலானது. செஸ் வரி, அதுக்கு மேலே பெல் வரி, அதுக்கு மேலே வெட்டுன்னு ரொம்ப கம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ கஸ்டம்ஸுக்கு கிளியரன்ஸுக்காக வர்ற ஒவ்வொரு பொருளுக்கும் HS கோட் பார்த்து அதுக்கு டேக்ஸ் அடித்து ரிலீஸ் பண்ண வேண்டியதால் ஒன்று உங்களுடைய ஆர்டர் டெலிவர் ஆக லேட் ஆகுது, இல்லைனா டெலிவரி டைமில் அதோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாகுது. ஏன்னா ஸ்ரீலங்காவோட தீர்வை வரிகள் எல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது. அதை கட்டுறதுக்காக சாதாரண ஸ்டூடெண்ட்ஸும் ஹவுஸ் ஒய்ஃபும் தான் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டர்ஸ் பண்ணுறவங்க. அவங்களுடைய கன்சம்ஷன் தான் இந்த தீர்வைகளால் தடைப்படுது.
இந்த தீர்வைகள்னால உங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது தானே? இதனால தான் அட்வொகாட்டா மூலமா இந்த தீர்வை வரிகளுக்கு எதிரா நாங்க பேசிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்கு. வாகனங்களுக்கு, அரிசி, உப்பு, நாங்க பயன்படுத்துற எல்லா பொருட்களுக்கும் இந்த தீர்வை வரிகளால பாதிப்பு ஏற்படுது. இப்படி ஹெச்எஸ் கோட் மூலமா ஒவ்வொரு பொருளுக்கும் டேக்ஸ் அடிச்சு லேட் டெலிவரி பண்றது அந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸுக்கும் பிடிக்காது. உதாரணத்துக்கு 4-5 நாள்ல வரப்போற பிள்ளையோட பர்த்டேக்காக ஆர்டர் பண்ண கிஃப்ட்டை அடுத்த வருஷ பர்த்டேக்கு தான் டெலிவர் ஆகுமா இருந்தா அந்த பிளாட்ஃபார்மை நீங்க ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தானே? இப்படி ரிஜெக்ஷன்ஸ் அதிகமாகிறது அந்த பிளாட்ஃபார்ம்ஸுக்கும் பிடிக்காது. இங்க மட்டும் இல்ல, பல நாடுகள்ல இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. ஏன் பேக்கேஜ் வர லேட் ஆகிருச்சேன்னு தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறதால எந்த யூஸும் இல்ல. இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன்னு பார்க்கணும். இந்த டெமோ, அலி எக்ஸ்பிரஸ் மூலமா பொருட்களை கொண்டு வரப்போ வெண்டர் மூலமா டேக்ஸ் கலெக்ட் பண்ண இப்போதைக்கு ஒரு மெத்தட் இல்ல. ஸோ சிம்பிளா என்ன பண்ணலாம்னா, யாராவது ஒரு பொருளை ஆர்டர் பண்ணும்போது அதோட ஹெச்எஸ் கோட் என்னன்னு அந்த பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சுக்க கூடியதா இருக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மும் எங்களோட கஸ்டம்ஸ்ல இருக்கிற ஆசிகூடா சிஸ்டமும் இன்டகிரேட்டடா இருக்கணும். அப்படி இருந்தா யாராவது ஆர்டர் பண்ணும்போது அதோட ஹெச்எஸ் கோட் என்னது, அதுக்கான தீர்வை வரி எவ்வளவுன்னு அவருக்கு காட்டும். அதுக்கப்புறம் அதை அவர் வாங்குவாரா இருந்தா பேமெண்ட்டை கலெக்ட் பண்றது அந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஆனா டெலிவர் ஆனதுக்கு பின்னால டேக்ஸ் அமௌண்ட்டை இங்க இருக்கிற பிளாட்ஃபார்மோட ஏஜென்ட் கஸ்டம்ஸுக்கு கட்டக்கூடியதா இருக்கும். இப்படி ஒரு சிஸ்டம் இல்லாததால ஆர்டர் டெலிவர் ஆகும்போது சொன்னது ஒரு ப்ரைஸா இருக்கு, இப்போ வேறொரு ப்ரைஸா இருக்கேன்னு கஸ்டமர்ஸும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இன்னொரு சொல்யூஷன் தான் நாங்க பலமுறை சொன்னது மாதிரி எங்களுடைய டேக்ஸ் சிஸ்டத்தை சிம்பிளாக்கி தேவையில்லாத தீர்வை வரிகளை இல்லாம ஆக்குறது. இது எதுவுமே இல்லைன்னா கடைசி வரைக்கும் ஆர்டருக்காக வழிமேல் விழிவைத்து பார்த்துட்டு இருக்கிறதோட பிஸ்னஸ் பண்ணக்கூடிய சான்சஸும் குறைய போகுது. இது மாதிரியான பொருளாதார தகவல்களை நீங்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னா எங்களுடைய அட்வொகாட்டா சேனலை ஃபாலோ பண்ணுங்க. எங்களுடைய யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக்னு இருக்கக்கூடிய எல்லா சோஷியல் மீடியாஸ்லையும் எங்களுடைய வீடியோஸை பாருங்க. அது முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திப்போம்.